வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இந்த வீடியோவில் ரவுண்ட் 2 மாணவர்கள், இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி காலேஜை சூஸ் பண்ணணும்னு நான் ஒரு டீட்டெயிலாக ரீஜன் வைஸாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். நான் சொல்கிறத ஒவ்வொரு செகண்டுமே நான் சொல்கிறத எல்லாமே முடிஞ்ச டிப்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். இப்போ ரவுண்ட் 2 பொறுத்தவரை 93,116 பேர் ரவுண்ட் 2 எக்ஸ்க்ளூசிவா வர்றீங்க. அது போக மேபி சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மேபி நம்ம ஒரு 1000 வச்சுக்கிறோம். மொத்தம் 94,116. நம்ம ரஃபா ஒரு 95,000 பேர் நீங்க ரவுண்ட் 2க்கு வர போறீங்கன்னு கால்குலேஷன் வச்சுக்கிறோம். இதுல 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் 15,465 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 15,465 ஸ்டூடெண்ட்டுமே அவங்க 7.5 சாய்ஸ்ல வைப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல்லையும் சாய்ஸ் வைப்பாங்க. ஆனால் மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா இந்த 15,465 பேர்ல குறைஞ்சது ஒரு 12,000 பேர் 7.5 தான் எடுப்பாங்க. மேபி ஒரு 3,000 பேர் நம்ம சார் எனக்கு 7.5 வேணாம், எனக்கு ஜென்ரல்ல ஒரு நல்ல காலேஜ் ஏன்னா பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவைல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 3,000 பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு அதிகமான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80,000 பேத்துக்குள்ள தான் இருக்கும். ரைட். இதுல இப்போ எப்படி சார் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும்னா மெயினா சாய்ஸ் லிஸ்ட் இந்த ரவுண்ட் 2லையும் கண்டிப்பா 20,000 பேர் ஆப்சென்ட் ஆயிருமா. மொத்தத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 60,000 சீட்டே ஃபில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த காம்படிஷனில் உங்களுக்கு 60,000 பேர் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வருவான், சீட் அலர்ட் ஆகும். சரி சார், எனக்கு எந்தெந்த காலேஜ் கண்டிப்பா த்ரூ அவுட் தமிழ்நாட்டு லெவல்ல கிடைக்கும்னா சாலிடா எல்லா காலேஜுமே கிடைச்சிடும். மொத்தம் 414 காலேஜஸ் இருக்கு. இந்த 414 காலேஜ்ல நம்ம ஒரு 20-25 காலேஜ் குறைஞ்சது 390 காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். அப்போ நீங்க சார் எனக்கு டாப் காலேஜில் சீட் வேணும்னா நீங்க அந்த இடத்துல கோர், அதாவது ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இது எல்லாமே நீங்க மைண்ட்ல ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா டாப் லெவல் காலேஜஸ்ல கிடைச்சிடும். ஏற்கனவே இருக்கிற டாப் லெவல் காலேஜஸ்ல. ரைட் சார், எனக்கு பேலன்ஸ்டா எனக்கு இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், விஎல்எல்சி இந்த மாதிரி எல்லாம் த்ரோவட்டா ரவுண்ட் 2ல எந்தெந்த காலேஜ்ல உறுதியா கிடைக்கும்னா 100% சாலிடா நம்ம போற காலேஜஸ் சார் நான் எந்த காலேஜையும் இப்ப நான் சொல்றது ஆர்டர் கிடையாது, நான் அப்படியே ஃப்ளோல சொல்றேன். அந்த ஃப்ளோல சொல்ற காலேஜஸ் எல்லாமே உங்க ரீஜன் வைஸ்ல இருந்தா உங்க சாய்ஸ்ல முன்னாடி வச்சுக்கோங்க. ரைட். இப்ப நம்ம சென்னையில நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில மேபி உங்களுக்கு ஏன்னா அவங்ககிட்ட செக்ஷன்ஸ் நிறைய இன்டேக் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர ஏஐடிஎஸ், ஏஎம்எல் அண்ட் இசிஇ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரைட். அதே மாதிரி வெங்கடேஸ்வரா காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷூரா சென்னையில உங்களுக்கு கண்டிப்பா எந்த காலேஜ் கிடைக்கும்னா பனிமலர் காலேஜ்ல கண்டிப்பா நீங்க எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் இ நீங்க எது நினைச்சாலும் பனிமலர்ல இன்டேக் அதிகம். ஸோ அதனால 100% பனிமலர் காலேஜ்ல கிடைக்கும். அதே மாதிரி சென்ட் ஜோசப் காலேஜ் ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. சென்ட் ஜோசப் காலேஜ் ரெண்டுமே மெர்ஜ் ஆனனால சென்ட் ஜோசப் காலேஜ்லயும் உங்களுக்கு சீட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு. அதே மாதிரி சென்ட் ஜோசப் அப்புறம் சாய்ராம் காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஏன்னா போன வருஷமே சாய்ராம் காலேஜ் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே இன்டேக் அதிகம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பா சீட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நல்ல growthல இருக்கிற காலேஜஸ் பார்த்தோம்னா JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்,
ஏன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக வந்து ரவுண்ட் 2ல் வந்து உங்களுக்கு சீட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் காலேஜ், கண்டிப்பாக வந்து அந்த காலேஜே வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேனிஷ் அகமது காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ரவுண்ட் 2ல் வந்து வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த காலேஜே வந்து நீங்கள் ரவுண்ட் 2ல் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது பூந்தமல்லியில் இருக்கிற லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து 100% இருக்கும். இந்த 3 காலேஜ் வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் வந்து ரொம்ப க்ரோத்தில் இருக்கிற காலேஜ். சென்னையிலனா ஆர்எம்கே, ஆர்எம்டி, லோயலா ஐகாம், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, வேலம்மாள், ஜேபிஆர், பிரின்ஸ் கே வாசுதேவன், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, வெல்டெக் மல்டிடெக், மீனாட்சி சுந்தரராஜன், கேசிஜி, சிப்பட், இந்த காலேஜெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ரவுண்ட் 2 150க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் சாய்ஸில் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளோவில் வந்து நான் ஒரு சில காலேஜ் ஒன்றுமா நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சைடில் வந்தீங்கன்னா மேபி வந்து கிருஷ்ணாவில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த தடவை மாணவர்கள் எடுக்கிற கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணா காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு சீட் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் வந்து கேபிஆர் காலேஜில் இருக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஜி ஐஎஸ்எல் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர் கருணாநிதி காலேஜில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேஐடி கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து கே ராமகிருஷ்ணன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கற்பகம் காலேஜில் கிடைக்கும், ரத்தினம் காலேஜில் கிடைக்கும், எஸ்என்எஸ் காலேஜில் கிடைக்கும், ஸ்ரீ சக்தி காலேஜில் கிடைக்கும். சக்தி காலேஜ் 2 இருக்குது. அதே மாதிரி ஜேசிடி காலேஜ், ஏன்னா இந்த ஜேசிடி காலேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த பெட்ரோ கெமிக்கல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜேசிடி காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிற எல்லா கோயம்புத்தூர் காலேஜ்லேயும் உங்களுக்கு 100% சீட் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் இங்கே தள்ளி வந்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அதே மாதிரி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி, அவர் ஒரு நல்ல காலேஜ், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ஜிபி கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரூரில் இருக்கிற எம் குமாரசாமி காலேஜ்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து அதே கரூரில் இருக்கிற விஎஸ்பி காலேஜ்லேயும் சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சவுத்தை நோக்கி வந்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற பிஎஸ்என்ஏ காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே திண்டுக்கல்ல வந்து எஸ்எஸ்எம்னு ஒரு காலேஜ் இருக்குது. எஸ்எஸ்எம் திண்டுக்கல் காலேஜ், அங்கேயும் சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், இங்கெல்லாம் உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஒரு சில பிரான்ச்சஸில் வந்து வேக்கண்ட் இருக்கும். அதையும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ க்ரோத்திங் காலேஜ் பார்த்தோம்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு காலேஜ் வந்து புதுசாக வந்திருக்கு. போன வருஷம் வந்து அவங்க மிட்ல தான் வந்து கவுன்சிலிங்கில் வந்தாங்க. அப்போ வந்து இந்த காலேஜ் வந்து யாருக்குமே தெரியலை. ஏன்னா வந்து திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஆர்ட்ஸ் காலேஜ் ஜமால் முகமது காலேஜ். அந்த ஜமால் முகமது காலேஜ் வந்து போன வருஷம் கவுன்சிலிங்கில் வந்து 2ஆவது ரவுண்டுக்கு அப்புறம் தான் வந்தனால அவங்க யாருக்குமே வந்து இப்படி ஒரு காலேஜ் வந்து திண்டுக்கல்ல வந்தது தெரியாது. ஏன்னா வந்து அவங்களோட பாரம்பரியம் ஜமால் முகமது திருச்சின்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற காலேஜ் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்விங்காக வந்து அவங்க அட்மிஷன் ப்ராசஸில் இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே இந்த காலேஜ் ரீச் ஆகிறதுனால புது காலேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா புது பேட்ச் இருக்கிறவங்களுக்கு அவங்க அவ்வளோ இன்ஃப்ரா எல்லாமே வந்து பார்த்து பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் புது காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஜமால் முகமது திண்டுக்கல்ல கன்சிடர் பண்ணலாம். இப்போ திண்டுக்கல் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரையில் வந்து தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் மேக்ஸிமம் சீட் ஃபுல்லாயிரும். மேபி ரவுண்ட் 2ல் பார்த்தோம்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவிலில் எஸ்எஸ் மேபி இருக்கலாம். ஆனால் எஸ்சி கம்யூனிட்டிக்காரவங்களுக்கு அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வேளாமால் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த வேளாமால் இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நீங்கள் சிவகாசியில் போனீங்கன்னா மெஃப்கோ ஷிலங் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். மெஃப்கோ ஷிலங் காலேஜை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து விருதுநகரில் இருக்கிற சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர், விருதுலேருந்து 20 கிலோமீட்டர், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கண்டிப்பாக சீட்டு வேக்கண்ட் இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் வந்து விருதுநகர் மெயின் ரோட்டில் இருக்கிற காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக சீட்டு ரவுண்ட் 2ல் எல்லாமே இருக்கும். அதே சிவகாசிக்கும் விருதுநகர் நடுவில் இருக்கிற AAA இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருக்கும். ரீசெண்டாக அட்டானமஸ் ஆனது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கிற காலேஜ், கண்டிப்பாக வந்து அந்த காலேஜில் சீட் இருக்கும்.
அதே மாதிரி சிவகாசியில் வந்து பிஎஸ்ஆர் காலேஜில் இருக்கும், ராஜபாளையத்தில் இருக்கிற ராம்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு கீழே வந்தீங்கன்னா நத்தம்னு இருக்கு. அதாவது திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் பார்த்தோம்னா நத்தம்ல வந்து என்பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். என்பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த என்பிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல எல்லாத்துக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் சீட் இருக்கும். நீங்கள் அந்த காலேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து மதுரையில் வந்து கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எஸ்ஆர்எம் மதுரை இருக்கு. இது கண்டிப்பாக சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் கூட வந்து நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா முகமது சையத் அமால் இந்த காலேஜ்லலாம் கண்டிப்பாக சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து திருச்சி சைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக சாரநாதன் காலேஜில் சீட் இருக்கும், யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் அதுலேயும் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். திருச்சியில் 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அது 2லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ராமகிருஷ்ணன் திருச்சியில் இருக்க ராமகிருஷ்ணனில் கிடைக்கும், ஜேஜே இருக்குது, எல்லாமே வந்து திருச்சி ஜோனில் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மேபி அழகப்பா செட்டியார் காலேஜில் ஒரு சில பிரான்ச்சஸ் வேக்கண்ட் இருந்தால் அந்த ஒரு சில கம்யூனிட்டிக்கு இருந்தால் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதனால் இப்போ பொதுவாக வந்து உங்களுடைய மைண்ட் ஃப்ரேம் வந்து சென்னை கோயம்புத்தூரில் இருக்கிற டாப் காலேஜில் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது சார். அப்படி இல்லை சென்னை கோயம்புத்தூரில் போய் ரொம்ப சுமாரான காலேஜில் படிக்கிறதுக்கு இப்போ நான் கடைசியாக சொன்ன சவுத்தில் இருக்கிற பெஸ்ட் காலேஜில் படிக்கிறது புத்திசாலித்தனம். நேஷனல் கோயில்பட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நேஷனல் கோயில்பட்டியை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கன்சிடர் பண்ணலாம், பிரான்சிஸ் சேவியரை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சென்ட் பீட்டர்ஸ் பண்ணலாம், திருச்செந்தூர்ல இருக்க சிவந்தி ஆதித்யநாரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சவுத்தில் இருக்கிற நல்ல காலேஜஸ். இந்த காலேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா சென்னை கோயம்புத்தூரில் போய் ரொம்ப சுமாரான காலேஜில் சேர்றதுக்கு சவுத்தில் இருக்கிற நல்ல காலேஜில் சேர்றது முக்கியம். அதே மாதிரி திருச்செங்கோடு இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து காலேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர்றது உங்கள் ரீஜனில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பெரிய காலேஜஸ், ஈவன் சேலத்தில் இருக்கிற சோனா இன்ஜினியரிங் காலேஜ், நாலேஜ், இந்த 2 காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாமல் அப்படியே மனசில் தோணுனதெல்லாம் வந்து நான் ஃப்ளோவாக சொல்லிட்டு இருக்கனால நான் எதுவுமே நான் ஆர்டரில் சொல்லலை. நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க, நான் எந்த காலேஜையும் நான் ஆர்டரில் சொல்லலை. இந்த காலேஜ் எல்லாமே நீங்கள் விசாரிச்சிருந்துருப்பீங்க, ஃபீஸ் விசாரிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த ஜோனில் தான் நீங்கள் எப்படி பண்ணணும்னா இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் இருக்கிற மாதிரி காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். புரியுதா? இப்போ ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் இது பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா வந்து சென்னை கோயம்புத்தூர்ல டாப் காலேஜஸ் இருக்காது. இப்போ சென்னை கோயம்புத்தூர்ல அடுத்த லெவல்ல காலேஜஸ் இருக்கதே நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது போக மெயினா வந்து உங்க ரீஜன்லயும் நல்ல காலேஜஸ் இருக்கும். புரியுதா? இப்போ மதுரையில நிறைய காலேஜஸ் இருக்கு, விருதுநகர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, சேலத்துல இருக்கு, வேலூர்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஜோன்லயும் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குல்ல, அந்த பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் நினச்சிக்கலாம். அப்படியே திருச்சி ரீஜனில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி, கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, அப்புறம் சாரநாதன் காலேஜ், கே ராமகிருஷ்ணன், திருச்சியில் இருக்கிற எஸ்ஆர்எம் டிஆர்பி, மயிலாடுதுறையில் இருக்கிற ஏவிசி காலேஜ், நாகப்பட்டினத்தில் இருக்கிற இஜிஎஸ் பிள்ளை, அப்புறம் திருச்சியில் இருக்கிற ஜேஜே காலேஜ், கடலூரில் இருக்கிற சிகே காலேஜ், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ரீஜன்லேயும் ஒரு சில நல்ல காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து திருச்சி ரீஜன்காரவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இனிமே வந்து ரீஜன் வைஸில் வரும்போது எல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச் காலேஜஸ் தான். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப வந்து இவங்க எல்லா காலேஜுமே வந்து இப்போ நீங்கள் நான் சொன்ன காலேஜஸ் எல்லாருமே வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 15 to 25 lakhs எல்பிஏ உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சாய்ஸில் வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் ரீஜனில் இருக்கிற காலேஜ் கொடுங்க. சென்னை கோயம்புத்தூரில் பெஸ்ட் காலேஜ் போக அந்தந்த ரீஜனில் அடுத்த லெவல் காலேஜ் ப்ளஸ் உங்கள் ரீஜனில் இருக்கிற டாப் காலேஜையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைச்சணும் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.